Hi, hello everyone, நான் பிரதீப். இன்னைக்கு நம்ம எங்கே ஷூட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் TAFE டாடா மோட்டார்ஸை ஷூட் பண்ணுறோம். இன்னைக்கு ஷூட்டுக்கு அலோவ் பண்ண Mr.RamPrasath தேங்க் பண்ணுறேன். உங்களுக்கான புக்கிங்ஸ், டெஸ்ட் ட்ரைவ்ஸ், என்கொயரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் Mr. Ram காண்டாக்ட் பண்ணலாம். அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டாடா டிகார் EV தான். ஸோ டாடா டிகார் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப் 4 மீட்டர் காம்பாக்ட் செடான் கேட்டகரியில் வரும். ஸோ டாடா டிகார் எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அப்புறம் டிரைவ் டைனமிக்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இதுக்கப்புறமா வரும். ஸோ இப்போ வந்து இது புதுசாக லான்ச் ஆன டிகார் EV வந்து வீடியோ கவர் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ டிகார் EV பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் என்கேப்பில் வந்து 4 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. குளோபல் என்கேப்பில் டெஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு EV இந்த வண்டி தான். ஸோ இது வந்து ஒரு சப் 4 மீட்டர் காம்பாக்ட் செடானில் வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் சொல்லிடுறேன். இந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்டீரியர் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ செக்மெண்ட்ஸில் வந்து என்ன டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ EV வாங்குறது எப்படி, ஸோ EVயோட பெனிஃபிட்ஸ், ஸோ எல்லாமே நான் சொல்லிடுறேன். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டிக்கு வந்து IRA கார்டெக் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹார்மன் பெல்ட் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுமே வருது இந்த வண்டியில். ஸோ இப்போ வேரியன்ஸ் பார்த்தா நமக்கு வந்து XE, XM, XZ ப்ளஸ் டியூவல் டோன் வருது. ஸோ கலர்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ப்ளஸ் வந்து ஒரு கிரே கலர் வருது. இப்போ வண்டியோட கீ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கீ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக், அன்லாக், அப்புறம் வந்து அந்த ஃபைண்ட் மை வெஹிக்கிள்கான அலர்ட்கான பட்டன் இருக்குது. ஸோ ஒரு சிம்பிள் கீ தான் இது. ஸோ இப்போ வந்து ப்ரைஸிங் பார்த்தோன்னா நமக்கு வந்து 11 lakhsலேருந்து ஆரம்பிச்சு 13 lakhs கிட்ட போகுது. ஸோ வந்து நெக்ஸானோட பேஸ் வேரியன்ட் கிட்ட தான் வந்து இதோட டாப் எண்டோட ரேட்டே வருது நமக்கு. ஸோ வந்து நெக்ஸான் வாங்கலாமா, நெக்ஸான் போகலாமா இல்லை வந்து டிகார் போகலாமா அப்படின்றது வந்து நம்ம வீடியோ எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டாட்டாக்கான பேட்ஜிங் வருது. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து அந்த ட்ரையாரோ பேட்டர்ன். ஸோ வந்து நார்மல் டிகாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரையாரோ குரோம் டிசைன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து EVன்றதுனால ஒரு ப்ளூ ஆக்சன்ஸ் நிறையா வருது. ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து இன்சைட் ப்ளூ கலர் இந்த ட்ரையாரோ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. EVக்கான பேட்ஜிங் இங்கே பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நமக்கு இங்கே ஒரு குரோம் ஸ்டெப் போகிறோம் நார்மல் டிகாரில். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளூ லைன் ரன் ஆகுது. ஸோ இது ஒரு இந்த ஆக்சன் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு கூல் ப்ளூ கலராக இருக்கீங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எனக்கு ட்ரையாரா பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் ஸ்பேஸ் கிட்ட கீழே வந்து நமக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாக டோட்டல் ப்ளூ தான். ஸோ வந்து குரோம் எலிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க இதில். இப்போ ஹெட்லாம்ப் செட்டப் எடுத்துட்டோம்னா நமக்கு டாப் எண்டில் வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்பில் கிடைக்குது. ஹாலஜன் தான், பட் இண்டிகேட்டர் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ DRL பார்த்தீங்கன்னா வந்து DRL வந்து நமக்கு கீழே கிடைக்குது. ஃபாக் லாம்ப் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நமக்கு அந்த ப்ளூ ஆக்சென்ட்டை வச்சு ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் வந்து நமக்கு போனட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக வருது. குட்டி கட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. நல்லா மேலே ஒரு நல்ல டிஃபைன் பீஸ் இருக்குது. ஸோ ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ ஆக்சன் தான். ஸோ EVயை டிஃபைன் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து அந்த லைட் ப்ளூ அண்ட் அந்த வண்டியோட ப்ளூவும், ஸோ 2 கலரை மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. இப்போ போனட் பார்த்துடலாம். போனட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு மோட்டார் அண்ட் பேட்டரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டர் வந்து மவுண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து Ziptron டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 26 kW பேட்டரி. அது வந்து நமக்கு வந்து ஃபியூல் டேங்க் ஃபில் பண்ணுற இடத்துல வந்து ஸோ அந்த இடத்துல சீட்டு கீழே வந்து மவுண்ட் ஆயிருக்கும் அங்கே. ஸோ அதுக்கு நான் ஃப்ளிப்பிங் போடுவேன் நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியிலேருந்து சவுண்ட் வராது, பட் அந்த இன்சுலேஷனுமே கொடுத்துருக்காங்க இங்கே. இங்கே வந்து இந்த எல்லாமே பேக் ஆகிருக்கு நீட்டாக. ஸோ எல்லாமே காம்பனன்ட்ஸ் எல்லாமே நீட்டாக பேக் ஆகிருக்கு. இங்கே மட்டும் இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 75 bhp அண்ட் 170 Nm டாக் கிடைக்கும். பட் வந்து நெக்ஸான் EVயோட கொஞ்சம் கம்மி தான் அந்த நம்பர்ஸ். பட் வந்து இந்த கேட்டகரி, அதாவது சப் 4 மீட்டர் காம்பாக்ட் செடான் கேட்டகரியில் வந்து ஸோ இது ஒரு நல்ல நம்பர்ஸ் தான். ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் EV, ஸோ அதை விட நமக்கு வந்து அந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து டாட்டா விட்ட வண்டி வந்து ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. அது கமர்ஷியல் பர்பஸில் தான் இருந்துச்சு. ஸோ டொமஸ்டிக் பர்பஸ்க்காக நமக்கு வந்து டிகார் EV வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது. ஸோ இதுலேயே நம்பர்ஸ் நல்லா இருக்குது. இப்போ வண்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 306 km ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இதில் ரெண்டு மோட் இருக்குது, டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஸோ வந்து ஸ்போர்ட் மோட் யூஸ் பண்ணால் வந்து நமக்கு டிரைவ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வராது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று நார்மல் சார்ஜர் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 amps போர்ட்டில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ 220 volts வந்து பாஸ் ஆகிற மாதிரி ஒரு 8.5 hours கிட்ட ஆகும் நமக்கு சார்ஜிங்க்கு, ஃபுல் சார்ஜுக்கு. ஸோ இதுவே இன்னொரு சார்ஜர் இருக்குது, 25 amps DC சார்ஜர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த
சார்ஜர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 65 மினிட்ஸில் வந்து 0 to 80 ஃபுல் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை. ஸோ நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணுறது தான் சேஃபு. EV ஸ்டேஷன்ஸுமே நமக்கு வந்து தான் இருக்குது. ஸோ வந்து இந்த வண்டி வந்து நம்ம சிட்டிக்குள்ளே எங்கே ஓட்டினாலும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் படி நமக்கு வந்து ஈஸி தான். இப்போ டைமென்ஷன்ஸ் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3.9 மீட்டர்ஸ் வருது, வித் ஒரு 1.6 மீட்டர்ஸ் வருது, ஹைட் ஒரு 1.5 மீட்டர்ஸ் வருது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு ஒரு 172 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.4 மீட்டர்ஸ் வருது. இப்போ ஓவரால் சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஓஆர்எம் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிளிங்கருமே வருது நமக்குங்க. EVக்கான பேட்ஜிங் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து குட்டி கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க நல்லா தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ளூ ஆக்சென்ட் மாதிரி வருது. ஸோ டோட்டலாக வந்து லைட்டாக ஒரு ப்ளூ ஆக்சென்ட் மாதிரி தனியாக ப்ரொட்டூடாக தெரியுதுங்க எனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோர் ஹேண்டில் வந்து ஒரு குரோம் எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடி கலர் ப்ளஸ் குரோம் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த லைனில் ஒரு குரோம் லைன் போகுது. ஸோ குரோம் லைன் வந்து ஃபுல்லாக வந்து இந்த குவார்டர் கிளாஸ் கிட்டே போய் முடியுது. ஸோ ரூஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாக்ல வருது. ஸோ வந்து டியூவல் டோன் ஆப்ஷன். ஸோ டாப் அண்ட் இது. ஸோ அது வந்து டியூவல் டோன் பிளாக் கலர் வருது. ஸோ பியானோ பிளாக் ஒரு கிளாஸ் பிளாக் அந்த கலரில் வருது. பின்னாடி வந்து ஒரு ஷார்ட் ஃபேன் ஆண்டனாவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டயர் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 175, 65, R14 கொடுத்துருக்காங்க. ஸோ R14 வந்து நார்மல் சைஸ் தான். இப்போ வந்து நார்மல் டிகாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து R15 கிடைக்கும் டாப் எண்டில். ஸோ இங்கே வந்து டாப் எண்டில் நமக்கு வந்து R14 தான் கொடுத்துருக்காங்க. இதுமாரி ஒரு ஹைப்பர் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது அலாய் கிடையாது. நமக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சைடு எப்படி சொல்லிட்டேன் உங்களுக்கு. சைடில் வந்து நமக்கு வந்து இங்கே சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வருது நமக்கு. ஸோ சைடு வந்து அப்பீலிங்காக இருக்குது. இந்த பேட்ஜிங்லாம் கொடுத்து ஸோ அந்த ப்ளூ ஆக்சென்ட் வந்து நல்லா அப்பீலிங்காக இருக்குது. இப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ஸோ ரியர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியர் விண்டோவில் வந்து டீஃபாகர் ரன் ஆகுது. மேலே வந்து ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ரூஃப் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி நமக்கு ஒரு ஸ்பாயிலருமே நமக்கு ஒரு பிளாக்ல தான் ஃபினிஷ் இருக்குது. லைட் வந்து அலாங் இங்கே இருக்க போகுது. ஸோ மேலே வந்து ஷார்ட் ஃபேன் ஆண்டனா வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாட்டாக்கான லோகோ, டிகோர்க்கான பேட்ஜிங், EVக்கான பேட்ஜிங் வருது. இங்கே வந்து இந்த ஜிப்ட்ரான்கான பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ டெயில் லேம்ப் எடுத்துக்கிட்டோம்னா டெயில் லேம்ப் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லேம்ப்லாம் வந்து நமக்கு வந்து எல்இடியில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து இந்த டர்ன் இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன் தான். ஸோ ரெண்டு டெயில் லேம்பும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு குரோம் ஸ்டெப் ரன் ஆகுது இங்கேருந்து அங்கே வரைக்கும். ஸோ பின்னாடி வந்து நமக்கு ரியர் கேமரா ப்ளஸ் ரியர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சென்சார் வந்து இங்கே கிடைக்குது நமக்கு. ஸோ பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபியூல் டேங்க் போடுற இடத்துக்கு பின்னாடி இருக்கும். ஸோ கீழே இருக்கும். கீழே அப்போ ஸ்லிப்பிங் போடுறவங்களுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஃப்ளெக்டர் பீஸ் ஒரு பீஸ் இருக்குது. அங்கே வந்து நமக்கு ஒரு லைட் இருக்குது ப்ளஸ் ரிஃப்ளெக்டர் பீஸ் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே நமக்கு ஒரு ப்ளூ ஆக்சென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ ஆக்சென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வண்டி ஃபுல்லாக வந்து இந்த ப்ளூ ஆக்சென்ட் கொடுத்துருக்காங்க EVனால டிபெண்ட் பண்ணுறதுக்காக. பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 316 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வருது. ஸோ ஸ்பேர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபிட் ஆயிருக்கு. நமக்கு வந்து நார்மல் டிகார்லேருந்து கீழே ஃபிட் ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து பேட்டரி பேக் கீழே இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே ஃபிட் ஆயிருக்கு. சார்ஜிங் கிட் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இப்போ இந்த ஸ்பேரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 375 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து இந்த சைடில் மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. இங்கே வந்து ஒரு ட்ரங்க்ல லைட்டுமே கொடுத்துட்டாங்க நமக்கு மேலே. ஸோ ஸ்டோரேஜ் வந்து நார்மல் டிகார் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் நமக்கு. லோடிங் லிப்பு கொஞ்சம் ஹைட்டு தான். பட் வந்து ஒரு செடானுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லோட் பண்ணுறது இந்த சைடில் மட்டும் லோட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ டிகார் EVயோட இன்டீரியரில் இருக்கேன். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங் எனக்கு ஒரு ஃபிளாட் பாட்டமில் கொடுத்துட்டாங்க. இங்கே எனக்கு தம் கிரிப்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டிகாரில் வர மாதிரி தான். ஹார்ன் வந்து நமக்கு வந்து இந்த சைட்லேயுமே பிடிச்சி அடிக்கலாம். ஸோ சைட்ஸ்லையும் அடிக்கலாம், சென்டர்லையும் அடிக்கலாம். இங்கே வந்து லெஃப்ட்டில் வந்து நமக்கு வந்து இந்த கால் பிக் கால் டிக்கன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைட் பார்த்தா நம்ம டோர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோரில் வந்து நமக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் பீச் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் ஹேண்டில் மட்டும் நமக்கு குரோம் ஃபினிஷ் ஆயிருக்கு. இங்கே ஒரு பியானோ பிளாக் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு வந்து டிரைவர் சீட் மட்டும் ஒன் டச் டவுன்ல இருக்கு. மற்றபடி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. சிம்பிளா தான் இருக்கு. இங்க ஒரு லெதரி டச் மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி பாட்டில் ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. நமக்கு ஓஆர்எம் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற வண்டியில இருந்து நமக்கு இங்கே வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் ஓஆர்எம் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து இப்போ டேஷ்க்கு இருந்தோம்னா ஸோ டேஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ல தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இங்கேயுமே நமக்கு டியூவல் டோன்ல தான் ஃபினிஷ் ஆயிருக்கு எல்லாமே. இதுதான் நமக்கான 7 இன்ச்க்கான டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வந்து இந்த ரியர் பார்க்கிங் கேமராக்கான வியூ வந்து இங்கே கிடைக்கும். இதில் வந்து டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு நமக்குங்க. ஸோ இது வந்து நார்மல் டிகாரில் இருக்க மாதிரி தான். ஸோ அதே டச் ஸ்கிரீன் தான் ஹார்மனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது கீழே வந்து நமக்கு வந்து பூட் ரிலீஸ்க்கான ஃபங்க்ஷன், அப்புறம் இந்த சென்ட்ரல் லாக்கிங் எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து நமக்கு லெஃப்ட்டில் வருது.
ஏசி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. பட் இதோட டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து இங்கே வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. கீழே வந்து நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி சாக்கெட் 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு. ஸோ வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு இவி வெஹிக்கிள். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீட் மோட்ல தான் வந்து வண்டி வந்து செயல்படும். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு நாப் கொடுத்துருங்க, ரோட்டரி நாப் மாதிரி இருக்கு. இதுல வந்து ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாப் வந்து நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். இது நமக்கு பார்க்கிங் பிரேக் கொடுத்துட்டாங்க. பார்க்கிங் பிரேக் இங்கே மேலே ஒயிட் ஃபினிஷ் தான் இருக்கு. ஸோ டோட்டலா ஆம்ரெஸ்ட் மட்டும் நமக்கு இங்கே மிஸ் ஆகுது. இங்கே ஒரு 12 வோல்ட் சாக்கெட் வருது. ஒரு குட்டி ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இங்கே கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து நமக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் வருது. ஸோ ஃபுல்லாக டிஜிட்டலில் இருக்குது. எந்த கியரில் இருக்கும் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நியூட்ரலில் இருக்க வண்டி இப்போ ஸோ அதை இண்டிகேட் பண்ணுது. வண்டி வந்து Ziptron டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ வந்து அந்த வேர்டிங் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ 100% சார்ஜில் இருக்க வண்டி 296 km ரேஞ்ச் கொடுத்துருக்கு. பட் இந்த என்ன கிளைம் ரேஞ்ச் வந்து 306, 296 km ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே இந்த டைம் மற்றபடி இந்த ஏபிஎஸ் அலர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் வந்து நமக்கு வந்து ரீஜன் வரும். ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் பேடலில் வந்து கால் எடுக்கும் போது ரீஜன் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த ரீஜன் இருக்குது. ஸோ ஒன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுதோ நம்ம பிரேக்கிங் பண்ணும்போது ரீஜன் ஆகி பின்னாடி இருக்க பேட்டரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. மற்றபடி வந்து ஸ்க்ரீன் நல்லாயிருக்கு. எல்லாமே டோட்டல் டிஜிட்டலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டாப் அண்ட் போனால் நமக்கு வந்து ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹில் டிசைன் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க டோட்டலாக. இப்போ வந்து க்ளவ் பாக்ஸ் பார்த்தலாம். ஸோ க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டியூவல் கம்பார்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் வந்து கூலிங் இல்லை இது. இப்போ வென்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வென்ஸ்லேயுமே நமக்கு வந்து ப்ளூ ஆக்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவி வெஹிக்கிள் வந்து டிஃபரெண்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து நிறைய இடத்துல இந்த ப்ளூ ஆக்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கேயுமே ப்ளூ ஆக்சன் இருக்கு, இங்கேயுமே ப்ளூ ஆக்சன் இருக்கு. இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைட் வைசரில் வந்து இங்கே மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடுமே மிரர் கொடுத்துருக்காங்க. நமக்கு மைக்கான பாயிண்ட் இங்கே வருது நமக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து டேஷ் வந்து நல்லா காம்பாக்டாக இருக்குது. ஸோ இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கீங்க. லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வருது. ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பெடல் வந்து நமக்கு வந்து இங்கே ப்ராப்பர் டெட் பெடல் இருக்குது. ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ் நல்லா காம்பாக்டாக இருக்குது. ஸோ இவி வெஹிக்கிள் டிஃபைன் பண்ணுறதுக்காக ப்ளூ ஆக்சன் மட்டும் அதிகமாக வருது. இப்போ டிகார் EVயோட செகண்ட் சீட்டில் இருக்கேன். செகண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடான்கான கம்ஃபர்ட் இருக்குது எனக்கு. இங்கே வந்து ஹம்ப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ 3 பேர் உட்கார கொஞ்சம் கஷ்டம் தான். சின்ன பசங்க உட்காந்துக்கலாம். இங்கே ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே ஆம்ரெஸ்ட்டில் ட்வின் கப் ஹோல்டர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. லெக் ரூமும் சூப்பராக இருக்குது. தை சப்போர்ட்டாக நல்லா இருக்குது எனக்கு. இப்போ டோர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோம் ஹேண்டில், அப்புறம் வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குட்டி பாட்டில் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பீஜில் ஃபினிஷ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வந்து இது மட்டும் ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இந்த நாப் மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு வெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ வெண்ட் வந்து இந்த ப்ரைசிங் பாயிண்ட்ல கொடுக்கல. பட் வந்து கொடுத்துருக்கலாம். டாப் அண்ட் லேட்ஸ் கொடுத்துருக்கலாம். அதாவது 13 lakhs வருது நமக்கு வந்து எக்ஸட் வேரியன்ட் இது. ஸோ அதனால் கொடுத்துருக்கலாம். லைட் வந்து ரொம்ப இங்கே சென்டரில் வருது. பட் இந்த ஃப்ரண்ட்டில் லைட் மிஸ் ஆகுது. ஸோ ஹெட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து சீட்டோட இன்டெகிரேட் ஆயிருக்கு. நமக்கு வந்து இங்கே கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. இங்கேயுமே நமக்கு வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக அந்த ப்ளூவில் அந்த ட்ரையோரா பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரோ கம்ஃபர்ட் நல்லா இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டாடா டிகரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோட்டர் அண்ட் பேட்டரி இருக்கும். ஸோ மோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு Ziptron டெக்னாலஜியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிள். ஸோ நெக்ஸான் மாதிரியே, நெக்ஸான் EV மாதிரியே. ப்ரைஸிங் நான் சொல்லியிருப்பேன். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து 11 lakhsலேருந்து ஆரம்பிச்சு 13 lakhs முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நெக்ஸான் EV பார்த்தீங்கன்னா நெக்ஸான் EVயோட பேஸ் எண்ட் கிட்ட தான் இதோட டாப் அண்ட் ரேட்டே வருது. பேட்டரியோட வாரண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,60,000 kilometers ஆர் 8 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டிங். ஸோ டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப்காக கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் ஆனது வந்து பின்னாடி நம்ம அந்த ரியர் சீட்டிங் கிட்ட இருக்கும். ஸோ பீரோல் போட்டிருப்பேன் அதுக்கு நமக்கு. ஸோ மோட்டர் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ இந்த டிரைவ் ட்ரெயின் இப்படி தான், சிங்கிள் ஸ்பீட் தான். ஸோ டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் 2 மோட் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ரேஞ்ச் வந்து 306 கிட்ட கிளைம் பண்ணியிருக்காங்க. கிளைம் ரேஞ்ச் வேணும்னா நம்ம வந்து நார்மல் மோட்ல தான் ஓட்டி ஆகணும். ஸோ ஸ்போர்ட் மோட் அடிக்கடி ஸ்விட்ச் பண்ணி ஓட்டினோம்னா அடி வாங்கும். ஸோ நார்மல் பெட்ரோல் டீசல் வண்டியில் நம்ம ஸ்போர்ட் மோட் போட்டு ஓட்ட மாதிரி தான். ஸோ அதனால நமக்கு வந்து ரேஞ்ச் அடி வாங்கும். நம்ம நார்மல் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா கரெக்டான அமௌண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்த வீடியோஸில் வரைக்கும் நமக்கு வந்து சவுண்ட் வந்து உள்ளே வராது. ஏன்னா வந்து EV வெஹிக்கிள் வண்டி வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்றது தெரியாது. ரோட் நாய்ஸ், டயர் ரோலிங் நாய்ஸ் மட்டும் நமக்கு உள்ளே கேட்கும். ஸோ அது மட்டும்தான் நமக்கு வந்து ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக வேணும், பவர் அவுட்புட் அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SUV ஸ்டாண்ட்ஸில் ஏன் வண்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸான் EV தான் எடுத்தாகணும். டொமஸ்டிக் சார்ஜிங் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து 1 யூனிட்டுக்கு 1 ரூபி அந்த கணக்கில் வருது. ஸோ டொமஸ்டிக் சார்ஜ் நான் சொல்கிறது ஃபுல்லாக ஸோ அஃபோர்டபுள் தான். ஸோ நம்ம ஒரு பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் ஸோ அதுக்கு செலவு பண்ணுறதை விட
ஒரு ஈவி தான் ஃபியூச்சர் வருது. ஸோ வந்து இப்போ இல்லைனா கூட ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஈவி வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். பட் வந்து பெட்ரோல் டீசல் ஃபுல்லாக போயிடுமா அப்படின்றது தான் அந்த கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த லாங் ரன்ல இந்த ஈவி வெஹிக்கிளை நம்ம யூஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட ஸோ பெட்ரோலையும் ஈவியும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ ரேஞ்ச் மட்டும் 300 இருக்குது. ஸோ 300ங்கிறது ஒரு 500. ஸோ இந்த பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே ரைஸ் பண்ணி நமக்கு வந்து ரேஞ்செலாம் அதிகமாச்சுன்னா ஃபியூச்சரில் நிறைய ஈவி வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஈவி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் வெஹிக்கிளோட இந்த வெஹிக்கிளுக்கு கம்மியாக தான் ஆக போகுது. வீட்டில் அப்ளைன்ஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த இதையும் சார்ஜ் பண்ணுவோம். ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணி நம்ம ரோட்டில் ஓட்ட போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பாயிண்ட்ஸ். ஈவி வாங்குறதுல பெனிஃபிட் இருக்குது. மற்றபடி ஃபுல் ஈவிக்கு எப்போ மாறும், இந்தியா ஃபுல்லாக மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து நிறைய ஈவி வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லா கிட்டே இருந்து ஸோ இப்போ அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணுவோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you. Bye.